மேலான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. கைகள் தட்டி அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், அப்பாவும் நீங்கதான், அம்மாவும் நீங்கதான், ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான், நாங்கள் ஆராதிக்கும் தெய்வமும் நீங்கதான். கைகளை மேலே உயர்த்தி ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. கைகளை தட்டி மருத்துவரும் நீங்கதான், மருந்தும் நீங்கதான், மருத்துவரும் நீங்கதான், குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான், என்ன குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான், என்ன குணமாக்கும் தெய்வமும் நீங்கதான். கைகளை மேலே உயர்த்தி ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே. யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவே, உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை. கைகளை மேலே ஆராதனை 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 இயேசுவே, 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 ஆராதனை 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 இயேசுவே. எல்லோரும் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் தகப்பனே உம்முடைய பாதத்தில் எங்களை ஒன்று சேர்த்த கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றி என சொல்லுவோம். நன்றி ஆண்டவர் தாமே. இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய புனிதருடைய பரிந்துரையை நாடி நாம் எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவர் நம்மை முன் குறித்து வைத்து அவருடைய பாதத்திலே ஒன்று சேர்த்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி என நன்றி. தேவரே, அநேக மக்கள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை உம்முடைய பாதத்தை நாடாத பொழுது ஆண்டவரே முன் குறித்து வைத்தவராய் மகனே மகளே என்ற பெயர் சொல்லி
உம்முடைய திருப்பிரசன்னத்தில் என்னை இந்த மாலை வேளையில் ஒன்று சேர்த்த கிருபைக்காய் நன்றி என சொல்லும். ஆண்டவர் தாமே நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட மரியாவை போல இந்த மாலை வேளையிலும் இறை வார்த்தையினால் நம்மை நிரப்ப இருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி என சொல்லும். ஆண்டவர் தாமின் திருவருகை காலத்தில் இதோ இம்மானுவேலாய் நம் மத்தியில் இருக்கிறவர் இந்த மாலை வேளையில் நமக்குள் வார்த்தையாய் எழுந்து வர இருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி என சொல்லுவேன். இந்த இறைவன் தாமே இந்த மாலை வேளையில் நம்மை நிறைவாக ஆட்கொண்டு, ஆவியானவர் தாமே நம்மை நிறைவாக ஆட்கொண்டு, நாம் கேட்கிற இறை வார்த்தை அது நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல 100 மடங்கு பலன் தரும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை சாட்சியாக இந்த மாலை வேளையில் தொட்டு மாற்றியுள்ளும்படியாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம், உறவுகளை நண்பர்களை ஒப்புக் கொடுப்போம், இந்த பங்கு சமூகத்தை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நல்லதொரு வாய்ப்பை இந்த நாளிலே இந்த மாலை வேளையிலே ஏற்பாடு செய்து கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இதோ ஒன்று கூடி ஜெபிக்கிற உம்முடைய இல்லத்தில் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஒன்று சேர்ந்து நிற்கிறபடியாக எங்களை எல்லாம் இந்த இடத்தில் கூட்டி சேர்த்த கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றி என்ன சொல்லுவோம். ஆண்டவர் உயிருள்ள இதோ நம்பிக்கையின் செயல்களால் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறுகிற பிள்ளைகளாக நம்முடைய பங்கு சமூகத்தை மாற்றும்படியாக இந்த பங்கை ஒப்புக் கொடுப்போம். இந்த பங்கில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை துவங்கி முதியவர் வரை எல்லாரையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். நமக்காய் பணி செய்கிற அத்தனை ஊழியர்களை, நம்முடைய பங்கு தந்தை அருள் சகோதரிகளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே இறை வார்த்தையை நம்மத்தில் விதைப்பதற்காய் அவர்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்து திருநிலைப்படுத்தி நம்மத்தில் அனுப்பியிருக்கிற கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் அளப்பரிய காரியங்களை, ஆண்டவர் புதுமைகளை நம்மத்தில் தொடர்ந்து செய்துள்ளபடியாக இந்த மாலை வேளையில் இதோ நம் கரங்களை உயர்த்தி நம் குரலை எல்லாம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என சொல்லும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இணைந்து பாடுவோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அடர்வப்படி அமர்வோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை நான் நற்கருணை ஆண்டவருடைய நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். இது இந்த நாளில் நாம் 2 விதமான செய்திகளை தியானிக்க இருக்கிறோம். முதலில் நம் முன்னால் இருக்கிற நற்கருணை ஆண்டவர் அவர் யார் என்பதை குறித்த முதல் பகிர்வு. இரண்டாவது, ஆண்டவருடைய வருகைக்காய் நம்முடைய ஆலயங்களை, நம்முடைய இல்லங்களை எல்லாம் தயார் செய்கிற நாம் தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நம்மை உருவாக்க வேண்டும் என்கிற இரண்டாவது பகிர்வு. முதல் பகிர்வு, இந்த நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர் யார், அவர் யாரின் பிரதிநிதியாய் அல்லது யாருடைய ஒரு பிரதிபலிப்பாய் நம்மத்தில் இருக்கிறார்னு பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் எதில் இருந்ததாய் இஸ்ரேல் மக்கள் நம்பினாங்க? எல்லாருக்கும் பதில் தெரியும், சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம் எதில் இருந்ததாய் இஸ்ரேலர் மிக உறுதியாய் நம்பினாங்க? சரியா சொன்னீங்க, உடன்படிக்கை பேழை. உடன்படிக்கை பேழையில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு தங்கி இருந்தார்.
அவர் பிரசன்னமாக இருந்தார்னு சொல்லி மக்கள் உறுதியாக நம்பினாங்க. எப்பொழுதெல்லாம் உடன்படிக்கை பேழை அவர்களோடு இருந்ததோ, அவர்கள் மத்தியில் இருந்ததோ, எப்பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கை பேழையை இஸ்ரவேலர் தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு நடந்தார்களோ, அவர்கள் அந்த எல்லா தருணங்களிலும் வெற்றியை மட்டுமே அடைந்தார்கள். ஏன் அப்படி? நாம் வாசிக்கிறோம், ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு மேலாய் அடிமையாக வாழ்ந்த ஒரு இனம். அவர்கள் அடிமையின் நிலத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு அவர்கள் செல்லுகிற பாதையில் அவர்கள் ஏராளமான எதிரிகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அந்த நேரத்திலெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றது எப்படி? அவர்களிடத்தில் படைகள் இல்லை, அவர்களிடத்தில் போர் வீரர்கள் இல்லை, அவர்களிடத்தில் போர் கருவிகள் இல்லை. ஆனால் அவர்கள் மத்தியில் ஆண்டவருடைய பிரசன்னமான உடன்படிக்கை பேழை இருந்தது. நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் விவிலியத்தில். இந்த உடன்படிக்கை பேழைக்குள் 3 பொருட்கள் இருந்தன. அது என்னென்ன? பரவாயில்ல, எல்லாரும் பேசணும். ஆரோனின் கோல் 1, 2வது 10 கட்டளை, 3வது மன்னா. இதோட உங்களுக்கு பதில் முடிஞ்சிருச்சு. உடன்படிக்கை பேழைக்குள் அவர்கள் 3 பொருட்களை வைத்திருந்தார்கள். கடவுள் கொடுத்த 10 கட்டளை, கடவுள் அவர்களுக்கு விண்ணிலிருந்து அருளிய அந்த மன்னா உணவு, 3வது ஆரோனுடைய தடி. இந்த 3ஐயும் அந்த உடன்படிக்கை பேழைக்குள் வைத்து அவர்கள் தாங்கி தாங்கி சுமந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி எப்பொழுதெல்லாம் இந்த உடன்படிக்கை பேழை அவர்களோடு இருந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் வெற்றியை தவிர வேறு எதையுமே அனுபவிக்கவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த உடன்படிக்கை பேழையை அவர்கள் பெலிஸ்தியரிடத்திலே தோற்று போகிறார்கள். யார் இந்த பெலிஸ்தியர்? இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கிளர்ந்து வந்த எதிரிகள். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இந்த உடன்படிக்கை பேழையை அவர்களிடத்திலே தோற்கிறார்கள். நீங்க சாமுவேல் புத்தகத்தை வாசிச்சு பாருங்களேன். இந்த பெலிஸ்தியர்கள், கடவுளுடைய எதிரிகள், உடன்படிக்கை பேழையை ஒரு ஊருக்கா மாத்தி மாத்தி கொண்டு போவாங்க. ஒரு ஊருக்கு கொண்டு போவாங்க. அங்கே அவர்களால் இந்த உடன்படிக்கை பேழையை வச்சுக்க முடியாது. ஏன்? கடவுள் அவர்களை தண்டிப்பார், அவர்களுக்கு நோயை கொடுப்பார். ஆகவே பயப்படுறாங்க. இந்த கடவுளுடைய பேழையை நம்ம எங்க வைக்கிறது தெரியலன்னு சொல்லி ஒரு ஊருக்கா, எபனேசர்ன்ற ஊர்ல ஆரம்பிச்சு அஸ்தோதுன்னு சொல்லி ஒரு ஊரா மாத்தி மாத்தி அவங்க கொண்டு போவாங்க. அப்படி அவர்கள் கொண்டு செல்கையில் அவர்கள் வந்து சேர்ந்த ஒரு இடம்தான் அஸ்தோது. நீங்கள் 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல அந்த புத்தகத்துல நீங்க அதை வாசிக்கலாம். அந்த அஸ்தோது அப்படின்ற அந்த ஒரு இடத்துல ஒரு வேற்று தெய்வத்தினுடைய கோவில் இருந்தது. அந்த கோவில் பெயர் தாகோன். அந்த தாகோன் தெய்வத்தின் பெயரால் அந்த கோவில் இருந்தது. இவங்க என்ன செய்யறாங்க? அந்த ஆலயத்திற்குள்ள போய் அந்த தாகோன் சிலைக்கு அருகில் உடன்படிக்கை பேழையை அவர்கள் வைக்கிறார்கள். எங்க வச்சாலும் பிரச்சனை, ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி அவர்கள் வழிபட்ட, அவர்களுக்கு தெய்வமாய் விளங்கிய தாகோன் கோவிலில் தாகோன் சிலைக்கு அருகில் உடன்படிக்கை பேழையை வைக்கிறார்கள். வச்சுட்டு அவங்கெல்லாம் போயிடுறாங்க. அடுத்த நாள் அதிகாலையில், அந்த வார்த்தை இருக்கும், அதிகாலையில் எழுந்து வராங்க. எழுந்து வந்து பார்க்கிற பொழுது என்ன நடந்திருந்துச்சான்? என்ன இருந்துச்சு? அந்த தாகோன் சிலை, அவர்கள் வழிபட்ட அவர்களுடைய தெய்வம் ஆண்டவருடைய பேழைக்கு முன்னால் அது முகம் குப்புற விழுந்து கிடந்தது. அவங்க நினைச்சிருக்கலாம் ஒருவேளை இது எதிர்ச்சியை நடந்திருக்கலாம்னு சொல்லி என்ன செய்றாங்க? மீண்டுமாய் அந்த சிலையை நிமிர்த்தி வச்சுட்டு அது முன்னாடி இருந்தா அதே இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. மீண்டுமாய் அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து பார்க்குறாங்க. முன்னாடி நாளாவது சிலை அப்படியே முழுமையா இருந்துச்சு, அது உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் அது தலைக்கு புற விழுந்து கிடந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் பார்க்கிறோமே, அந்த தெய்வத்தினுடைய தலையும் அந்த தெய்வத்தின் 2 கரங்களும் அந்த கோவிலுடைய வாசப்படியில கிடந்துச்சு. தலையில்லாத முண்டமாய் உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் அந்த வேற்று தெய்வம் அது விழுந்து கிடந்தது. கடவுளை வணங்குவது போல அந்த வேற்று தெய்வத்தின் சிலை விழுந்து கிடந்துச்சு. அவர்கள் பயந்து போகிறார்கள். நாம் நம்முடைய தலையை நம்முடைய தெய்வத்தின் பாதத்தில் வச்சோம். எதிரிகளுடைய நினைப்பை பாருங்க. இதனால் வரை நம்முடைய தலையை நாம் நம்முடைய தெய்வத்தின் பாதத்தில் வச்சு வணங்கினோம். அவர்தான் மேலானவன் நினைச்சோம். ஆனால் நாம் நம்முடைய பாதங்களை வைக்கிற இடத்தில் என்ன செய்றார் ஆண்டவர்? அவர்கள் தெய்வத்தின் தலையை கொண்டு போய் வச்சுட்டார். ஆமென். இதை நம்ம யோசிச்சே பார்த்திருக்கவே மாட்டோம். இதனால் வரை அவர்கள் தலை எங்கிருந்ததோ, இதனால் வரை அவர்கள் தலை எங்க இருந்துச்சு?
அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் கிடந்துச்சு, எல்லாமாய் அந்த தெய்வம் இருந்துச்சு. ஆனால் கடவுள் அடுத்த நாள் 2வது நாள் மாற்றி காட்டுகிறார். உங்கள் பாதங்கள் படுகிற இடத்தில் உங்கள் தெய்வங்களின் தலைகளை போட முடியும்னு சொல்லி தலையும் கையும் அங்க போயிருது. ஒன்றும் இல்லாத முண்டமாய் தெய்வம் கிடந்துச்சு. அவர்கள் பயந்து போய் அங்கிருந்தும் உடன்படிக்கை பிள்ளையை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு கற்சிலைக்கு, ஒரு வேற்று தெய்வத்தினுடைய கற்சிலைக்கு தெரியுது யாருக்கு முன்னால் சமணிகராய் நிற்பதற்கு நமக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி. இப்ப நம்முடைய புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வருவோம். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கையிலே ஆரோனின் தடியும் மன்னாவும் 10 கொட்டையும் வாசிச்சோம் பார்த்தீங்களா? யோவான் நற்செய்தி வாசிச்சு பாருங்களே, அவர் உடன்படிக்கை பிள்ளைக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருப்பார். முதல் அதிகாரத்தில் சொல்லுவார், தொடக்கத்திலே கடவுள் எப்படி இருந்தார்? அவர் வாக்காய் இருந்தார், கடவுளோடு கடவுளாய் இருந்தவர். 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுவார், வாக்கு மனிதரானார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே எங்கே குடிக்கொண்டிருக்கார்? இந்த நாளில் இந்த இடத்தில் நம்மிடையே அவர் எங்கே குடிக்கொண்டிருக்கிறார்? மோசே இடத்திலே கடவுள் சொன்னார், என் மக்களை வழிநடத்துவதற்கான வார்த்தையை கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் 2 முறை 10 கட்டளையை கொடுத்து அனுப்பினார் மக்களுக்கு. இந்த மக்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளுகிற பள்ளிக்கூடமாய் இந்த பாலைவனத்தை நான் மாத்திருக்கிறேன். அவர்கள் இதனால் வரை வேற்று தெய்வத்தினுடைய வேற்று அரசின் பாதத்தில் இருந்தாங்க. நான் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறேன், என் வார்த்தை எது என்பதை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒரு கல்லில் ஆண்டவர் எழுதி பின்னாளில் மோசேக்கு எழுத சொல்லி மக்களுக்கு அவர் கொடுத்தார். ஆனால் அந்த உடன்படிக்கை பேழையில் இருந்த அதே வார்த்தை எப்படி மாறுது? புதிய ஏற்பாட்டில் கடவுளோடு வார்த்தையாக இருந்தவர் அவர் நம் மத்தியிலே உயிருள்ளவராய் நற்கருணையில் அவர் எழுந்து வருகிறார். 2வது பார்க்கிறோம் மன்னா. அதே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. உங்கள் முன்னோர்கள் எல்லாம் மன்னாவை உண்டார்கள், ஆனால் அவர்கள் மடிந்து போனார்கள். நான் தருகிற உணவை உண்கிறவர்கள் ஒரு நாளும் சாகவே மாட்டாங்க. அப்ப எல்லாம் சுத்தி இருந்தவங்க கேலி பண்ணாங்க, இந்த பையன் யாருன்னு நமக்கு தெரியுமேப்பா, இவர் யோசேப்பினுடைய மகன் தானே, இவங்க அப்பா தச்சர் தானே, இவங்க அம்மா மரியா தானே, இவர் சகோதரர்கள் நமக்கு யாருன்னு தெரியுமே, இவர் நாம் சாப்பிடுறதுக்கு உணவை தர முடியுமான்னு சொல்லி எல்லோரும் ஏளனப்படுத்திய பொழுது இயேசு ரொம்ப தெளிவாக சொன்னார், உங்கள் முன்னோர்கள் உண்டது வனாந்திரத்திலே என் தந்தை உங்கள் முன்னோருக்கு அளித்த உணவு அது மன்னா. அவர்கள் தங்கள் உடல் பசிக்காய் தாகத்திற்காய் கடவுளுக்கும் கடவுளுடைய ஊழியர் மோசேக்கும் எதிராய் முணுமுணுத்த பொழுது ஆண்டவர் கொடுத்த உணவு மன்னா. ஆனால் அதை உண்டவர்கள் மடிந்து போனார்கள். நான் ஒரு நாள் உங்களுக்கு உணவாக மாறுவேன், நான் ஒரு நாள் உங்களுக்கு உணவாக மாறுவேன். இந்த உணவை நீங்கள் உட்கொள்கிற பொழுது உங்கள் ஆன்மாவின் உணவாய் அது மாறும், நீங்கள் ஒரு நாளும் மரணித்து போகவே மாட்டீர்கள். பழைய ஏற்பாட்டில் மன்னாவாய் இருந்தவர் புதிய ஏற்பாட்டில் அழியாத ஆன்மாவின் உணவாய் அவர் மீண்டும் நற்கருணையில் எழுந்து வந்திருக்கிறார். 3வது ஆரோனுடைய தடி. ஆரோனின் தடி எதை குறிப்பிட்டது? அவர் மக்களை வழி நடத்தினார். ஒரு அடிமை நிலத்திலிருந்து உரிமை நிலத்திற்கு மோசே வழிநடத்தி சென்றதை சுட்டி காட்டுகிற விதமாய் வழி நடத்துவதை ஆரோனுடைய தடி குறிக்குது. இதே யோவான் 1 அதிகாரத்தில் பார்க்கிறோம், வார்த்தைக்கு விளக்கம் சொன்னவர். 6ஆம் அதிகாரத்தில் மன்னாவிற்கு புது விளக்கம் தந்தவர். 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுவார், நானே நல்ல ஆயனா இருக்கிறேன், நான் நல்ல ஆயனா இருக்கிறேன். இதற்கு முன்னாடி வந்த ஆயர் எல்லாம் உங்களை அடிமை வாழ்க்கையிலிருந்து ஒரு உரிமை வாழ்க்கைக்கு, அடிமை நிலத்திலிருந்து உரிமை நிலத்திற்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது எழுந்து வந்திருக்கிற இந்த ஆயன் அவர் அழிந்து போகிற நிலையில்லாத இந்த உலக வாழ்க்கையிலிருந்து உங்களை நிலையான வாழ்க்கைக்கு அழைத்து செல்லுகிற ஒரு ஆயனா இருக்கிறார். நம்ம தொடக்க நூல்ல வாசிக்கலாம் பாருங்களே, கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். மரணம் என்பது இல்லாத ஒரு சூழல், மரணம் என்பது இல்லாத ஒரு சூழலில் கடவுள் நம்முடைய ஆதி பெற்றோரை படைக்கிறார். அவர்கள் பாவத்தை செய்து பாவத்தின் சம்பளமாய் மரணத்தை பெற்றுக்கொண்ட பொழுது அந்த தோட்டத்திலிருந்து வெளியே துரத்துறான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதை நாம் உருவகமாய் கூட புரிந்து கொள்ளலாம். மரணமே இல்லாத ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய முதல் பெற்றோர் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள். நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்களே. தொடக்கத்திலே நமக்கும் நம்முடைய தந்தைக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிளவு வருது. பாவம் செய்து மரணத்தை மனிதன் தேடிக்கொண்டு நமக்கும் தந்தைக்கும் இடையில் ஒரு உறவு முறிவு.
நோவா வாழ்க்கையில தொடர்ந்து வாசிப்போம். என்ன செய்கிறார்? நோவா பேழையை உருவாக்கிய பொழுது ஆண்டவர் தாமே நோவாவையும் அவர் தம் குடும்பத்தையும் உள்ள தள்ளி கதவை மூடினார்னு இருக்கும். யாரெல்லாம் பேழைக்குள் இருந்தார்களோ அவர்கள் வாழ்வை கண்டடையுமாறு பேழைக்கு வெளியே இருக்கிற எல்லாமே அந்த வெள்ளத்தால் மரணித்து போகும்படி ஆண்டவர் கதவை மூடினார். ரொம்ப அழகான வார்த்தை, கதவை மூடினார்னு இருக்கும். ஆக நிலை வாழ்வை நாம் பெறுவதற்கு முன்னால் ஒரு கதவு அங்கே அடைபட்டு இருக்கிறது. நாள் எபிரேயர் 10:19-20 வாசிங்கக்கா. 10ஆம் அதிகாரம். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திரு தூயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. போதுங்க, 2 வார்த்தைகளை பாருங்க. நாம் திருத்துயகத்துக்குள் நுழைய முடியும். திருத்துயகம்னா என்ன? ஆண்டவர் பிரசன்னமா இருக்கிற இடம் திருத்துயகம். அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் பிரசன்னமாய் இருந்தார். மனிதன் தன் பாவத்தினால் ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்படுகிறார், திருத்துயகத்தை இழந்து போகிறான். ஆனால் எபிரேயர் சொல்றார், மீண்டுமாய் திருத்துயகத்துக்குள் போக முடியும். அதற்கான பரிசு எப்படியாம்? ஒரு காலகட்டத்தில் கதவு அடைப்பட்டிருந்ததே, தான் சிந்திய ரத்தம் வழியாக இயேசு கிறிஸ்து நிலை வாழ்வின் கதவை திறந்து விடுகிறார். அப்ப இந்த ஆயன் மரணிக்கிற வாழ்க்கையிலிருந்து கடவுளை முகமுகமாய் காண்கிற மரணமில்லாத வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லுகிற ஆயனாக இருக்கிறார். இதுதான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய பிரசன்னம். அந்த உடன்படிக்கை பேழையிலிருந்து நற்கருணையில் இன்று கடவுள் தன்னுடைய மகன் வழியாக பிரசன்னத்தை தொடர்ந்து கொடுக்கிறார். அவர் வார்த்தையை கொடுக்கிறவராய், மன்னாவை கொடுக்கிறவராய், நம்மை எல்லாம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறவராய் இந்த நற்கருணையில் எழுந்து வந்திருக்கிறார். ஒரு கற்சிலை, ஒரு வேற்று தெய்வத்தின் சிலையே ஆண்டவருக்கு முன்னால் முகம் குப்புற விழுந்து அவரை வழிபடுது தொழுதுன்னு சொன்னா, அவருடைய உருவில் சாயலில் படைக்கப்பட்ட நாம், அவருடைய தலை பேராக தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் இன்னும் எவ்வளவு வல்லமையாய் ஆண்டவரை ஆராதிக்கணும். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இன்னெல்லாம் அமைதியாயிட்டீங்க. 3 தலைமுறைகளை பார்க்கலாம் கோவிலில். தாத்தாவும் பாட்டியும் பாருங்களே, உள்ள வந்தாலும் முடியாத காலத்துல என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு செவுத்தைய மூளையை பிடிச்சிக்கிட்டு தட்டு தடுமாறி கீழே முட்டி போட்டியாவது, இல்லாட்டி முட்டி போடுற மாதிரியாவது கஷ்டப்பட்டாவது சிலுவை போடுவாங்க. ஏன்? நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லி. அடுத்து அம்மா அப்பா தலைமுறை வருவாங்க, குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுவாங்க? முட்டியெல்லாம் போடாட்டியும் சும்மா தலையவாது சாய்ச்சிக்கிட்டு கையை நெஞ்சில வச்சுக்கிட்டு போவாங்க. 2வது தலைமுறை, 3வது தலைமுறை இது ஒரு விளையாட்டு திடல் போல, இந்த பக்கத்து இருந்து அந்த பக்கட்டும், அந்த பக்கத்து இந்த பக்கட்டும். நற்கருணை மீதான நம்பிக்கை, நற்கருணை மீதான பார்வை மாறிக்கொண்டிருக்கிற சூழலில் இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற செய்தி இதுதான். இது ஏதோ ஒரு அடையாள கருவி அல்ல. எந்த பிரசன்னம் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் இருந்து அவர்களுக்கு வெற்றியை சுகத்தை கொடுத்ததோ அதே பிரசன்னம் இந்த 2024 டிசம்பர் 3ஆம் தேதி கூட உங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற வார்த்தையாய், ஆன்மாவிற்கு உணவாய் வந்திருக்காருன்னு சொன்னா, இந்த ஆண்டவரை நாம் நம்முடைய முழு உள்ளத்தோடு, இணைச்சட்டம் 6 வாசிக்க பாருங்க, முழு உள்ளம், முழு ஆற்றல், முழு பலனோடு ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்கணும். ஆகவே இந்த வேளையில் எல்லோரும் எழுந்து நின்று இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் எப்படி அந்த தாகன் சிலை வழிபட்டுச்சோ கீழே விழுந்து நாம் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை கரம் தட்டி பாடி துதிக்க இருக்கிறோம். எல்லாரும் எந்திரிப்போமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கைகளை மேலே உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பாடுவோம். அலங்கார வாசலாலே அன்பிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். கைகளை மேலே உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சத்தம் உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கைகளை தட்டி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என் குடும்பத்திற்கு கொடுத்து சொல்லி ஜெபிங்க. எந்த வார்த்தை எல்லார் மக்களுக்கும் சுகம் கொடுத்ததோ அந்த வார்த்தையினால் என் குடும்பத்தை வழி நடத்துங்கன்னு சொல்லு. இது நம்முடைய புனிதர் அந்த வார்த்தை தான் எடுத்து சொன்னார். உலகம் முழுவதும் தன் நாவு அழிவுறாதபடி அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் தங்க வேண்டும். இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு என்னென்ன காரியங்கள் தேவை ஆண்டவரே, என்னென்ன பாதைகள் தேவைன்னு சொல்லி எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. நான் அமைதியில் இருக்கிறப்ப, தனிமையில் இருக்கிறப்ப என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்க. உன் வார்த்தை என் காதுகளில் விழுந்து ஆண்டவர் குடும்பத்தை, என் பிள்ளைகளை கட்டி எழுப்ப என்னோடு பேசுங்கன்னு சொல்லுங்க ஆண்டவர். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. எம் அவையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. எம் அவையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திடவே. கைகளை மேலே உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சத்தம் உயர்த்தி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கைகளை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மீண்டுமாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லோரும் ஆண்டவரே புகழும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீ எங்கள் மத்தியில் உயிருள்ளவராய் எழுந்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற நேரத்தில் தகப்பனே, அந்த வார்த்தை எனக்கு உயிருள்ளதாய் இறங்கி வந்து ஆண்டவரே, அது நான் செயல் வழியாக உமக்கு சாட்சியாய் இருக்க நீ தோன்றட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லோரும் அப்படியே நின்ன மாதிரியே ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன வயசுல இருந்து நம்ம கடைசி பெரிய வரைக்கும் பார்த்துருக்கிறோம். எல்லா ஜெப கூட்டத்திலையும் ஹல்லேலூயா 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 சொல்றோம், அப்படிதானே? எத்தனை முறை இந்த அல்லேலூயாவினுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுதான் 2வது பகிர்வு.
அல்லேலூயா அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ஆண்டவரே துதிக்கிறோம். சொல்லுங்க, இந்த பக்கத்துல சொல்லுங்க. அல்லேலூயா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்களே, அல்லேலூயா அப்படின்னா அது 3 வார்த்தைகளை ஒன்று சேர்த்து உருவாக்கி இருக்கிற ஒரு சொல். எபிரேயத்தில் 3 வார்த்தைகளை சேர்த்து இணைத்து உருவாக்கி இருக்கிற ஒரு சொல்லுதான் அல்லேலூயா. ஹல்லல் அப்படின்னா புகழ்தல். லூ அப்படின்னா உம்மை. யா அப்படின்னா யாவே அப்படின்ற பெயருடைய பாதி. என்ன நினைச்சாங்க? கடவுளுடைய பெயரை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாங்க. கடவுளுடைய பிரசன்னத்தை காண்பதோ கடவுளுடைய பெயரை சொல்வதோ தப்பு, சொல்லக்கூடாது. சொன்னா நம்ம இறந்துரும் நினைச்சாங்க. அதுதான் யாவே சுருக்கி யா, ஹல்லல் லூ யா. நான் உம்மை புகழ்கிறேன், இல்ல நீ ஆண்டவரை புகழ்ந்திடு. இந்த லூ அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? செகண்ட் பர்சன் சொல்லுவாங்க. நீ ஆண்டவரை புகழ்ந்திடு. அல்லேலூயா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை புகழ்ந்திடு. நம்முடைய ஜெபங்களில் எப்படி மாத்திட்டோம் அல்லேலூயாவை? ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துகிற வார்த்தையாய் மாத்தி இருக்கிறோம், சரிதான். ஆனால் இது கட்டளை சொல். இது எப்படி மாத்திட்டோம்? நம்முடைய ஜெபங்களில் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற வார்த்தையை மட்டும் முடக்கிட்டோம். அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா என்பது சொல்வது அல்ல. அல்லேலூயா என்பது என்ன? அல்லேலூயா என்பது செய்வது. இந்த வார்த்தையினுடைய மூல பொருள் அதுதான். நீ ஆண்டவரை புகழ்ந்திடு. எப்படி புகழ்வது? ஆண்டவரை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையினால் மட்டுமே புகழ முடியும். இதுக்கப்புறம் யார் கேட்டாலும் என்ன சொல்லணும்? அல்லேலூயா அப்படின்னா ஆண்டவரை புகழ்வது. எப்படி ஆண்டவரை நான் முழுமையாக புகழ முடியும்? பழைய பாட்டு வாசிக்கிறோம்ல, உங்கள் உதடுகள் என் பேரை உச்சரிக்குதானால் உங்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற. அல்லேலூயா சொல்வது ரொம்ப எளிதாயிருச்சு. இன்னைக்கு அல்லேலூயா சொல்வது ரொம்ப எளிதாயிருச்சு. கண்களை மூடி சொல்லிடுறோம், 1000 தடவை சொல்லிடுறோம். ஆனால் அல்லேலூயாவை ஒரு முறையாவது வாழ்ந்து காட்டுவது ஒரு நாளில் ரொம்ப சவாலா இருக்கு. எல்லாரும் அமருவோம். இன்னைக்கு நான் அதை மையப்படுத்தி தான் இந்த அமர்வை நான் விரைவாக முடிச்சிருவேன். பாருங்க, எல்லாம் திருவருகை காலத்துக்கு ரொம்ப ரெடி ஆகிட்டு இருக்கோங்க. பாருங்களே, சாமி வந்து ஸ்டார்லாம் மாட்டிட்டாங்க, வெளியே வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு கிளம்பிடுவோம் கிறிஸ்மஸ் பாட்டு பாட. எல்லா வீட்லேயும் ஸ்டார் கட்டியாச்சு, அப்படி தானே? ஸ்டார் கட்டியாச்சு. ஒரு சின்ன கேள்வி, உங்களை அதிகமாய் சந்தோஷப்படுத்துகிற மனிதர்கள் யா? உங்களை அதிகமாய் சந்தோஷப்படுத்துகிற மனிதர்கள் யா? நீங்க தனிமையில் இருக்கீங்க, வேகமா என்ன செய்வோம்? எதை கையில் எடுப்போம்? எதை கையில் எடுப்பீங்க தனியா இருந்தா? நீங்கள் பயணப்படுகிறப்ப எந்த பாட்டை கேட்பீங்க? வீட்டில் யாருமே இல்லை, எதை முதல்ல ஆன் பண்ணுவீங்க? கரெக்டா சொல்லிட்டீங்க. இல்லை பாருங்களே, இந்த வாழ்க்கையில் நம்மை அதிகமாய் சந்தோஷப்படுத்துறது, நம்ம ரொம்ப சோர்ந்து இருக்கிறப்ப நம்ம உற்சாகப்படுத்துறது, நாம் பயணப்படுகிறப்ப நமக்கு பாடலாய் வந்து நம்மை அப்படியே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முகம் தெரியாத, முன்பின் பழக்கம் இல்லாத, நம்மோடு எந்த விதத்திலும் சொந்தம் இல்லாத ஒரு மனிதர். இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க, ஃபோனில் பார்க்குறீங்க, எல்லோரும் உங்கள் சொந்தக்காரவங்களா? நம்ம சொந்தக்காரவங்களா? அப்படியா? இல்லை, அப்படி தானே? எத்தனை டிவியில் எத்தனை நிகழ்ச்சி பார்க்குறீங்க, எல்லோரும் சொந்தக்காரவங்களா? கிடையாது. பாருங்கள், நம்மை மகிழ்ச்சி படுத்துகிற மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சொந்தமே இல்லாதவங்களா இருப்பாங்க, வெளியாளா இருப்பாங்க, ரொம்ப தூரமாக இருப்பாங்க. நம்ம சிரிக்க வைக்கிறவங்க ரொம்ப தூரமாக இருந்து நம்மளை சிரிக்க வைப்பாங்க, நகைச்சுவை மூலமாக, பாட்டு பாடி ஆடின்னு சொல்லி. ஆனால் உங்களை கஷ்டப்படுத்துறது யார்? உங்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள் யார்? சென்னையில் இருக்கிற ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துறான் ஃபாதர், அமெரிக்காவில் யாரோ ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துறான் ஃபாதர், அப்படியா? உங்களை வேதனைக்கு உட்படுத்துகிற, உங்களை காயப்படுத்துகிற, உங்களை கண்ணீர் சிந்த வைக்கிற மனிதர்கள் யார்? இந்த ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா மக்களுமா? ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லாரும் கிளம்பி வந்து காலைல வீட்டு வாசல் உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா? இல்லை உங்கள் தெருவில் இருக்கிற எல்லா வீட்டில் இருக்க எல்லாமே கிளம்பி வந்து காலைல வாசல் நின்று கஷ்டப்படுத்துறாங்களா? யார்? பதில் தெரியும், ஆள் பக்கத்திலே இருக்கு ஃபாதர், சொன்னா மாட்டிப்போம், அப்படிதானே? உண்மையில் அதுதான் நிதர்சனமானது. நம்மை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்கிறவங்க யாரோங்க? யாருன்னு தெரியல. ஆனால் நம்மை கஷ்டப்படுத்துறவங்க நம்ம கூடயே இருக்கிறாங்க, நம்மை வேதனைப்படுத்துறவங்க நம்ம கூடயே இருக்கிறாங்க, நம்ம உடன் பிறந்தவங்களா இருக்கிறாங்க, நம்ம உறவா இருக்கிறாங்க.
இந்த திருவருகை காலத்துல நம்ம சொன்ன அல்லேலூயா வார்த்தைக்கு அதான் அர்த்தம். நம்முடைய செயல்களால் நாம் அவர்களை சந்தோஷப்படுத்த போகிறோம். முதல் காரியம் சொல்ற பாருங்களே, விவிலியத்திலே பல குடும்பங்களை உங்களுக்கு நான் உதாரணமா சொல்றேன். எப்படி அந்த குடும்பத்துல தன் கூட பிறந்த பிறப்பு தன் பிள்ளைகள் மேலே எழுந்து வந்தப்ப அவர்கள் சந்தோஷமா இல்லைன்றதை பாருங்களேன். முதல் காரியம், காயின் ஆபேலை எடுத்துக்கோங்க. கடவுள் காயினுடைய காணிக்கையை ஏத்துக்கல, ஆபேலுடைய காணிக்கையை ஏத்துக்கிட்டார். காயின் எப்படி மாறினார்? அடடா, ஏன் காணிக்கை கடவுள் ஏத்துக்காட்டி என்ன, என் கூட பிறந்த பிறப்பு என் சகோதரன் ஆபேலுடைய காணிக்கை கடவுள் ஏத்துட்டாருன்னு சொல்லி அடி மனசு சந்தோஷப்பட்டு போனாரா? இல்லை. முதல் முறையாக தன் கூட பிறந்த பிறப்பு கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட பொழுது பொறாமைப்பட்டது யாரு? காயின். அந்த பொறாமை எங்க போய் நிக்குது பாருங்க. அவர் போய் கூப்பிடுவார் ஆபேல் என் கூட வாப்பான்னு சொல்லும் பொழுது ஆபேலுடைய மனதை பாருங்களேன். ஆபேலுடைய மனசு அங்கதான். விவிலியத்தில் அது கொடுக்கப்படல, ஆனால் நாம் வரிகளுக்கு இடையில் வாசிக்கணும். ஆபேலை பாருங்களே, அவர் அப்படியே விட்டுட்டு போவார் தன் சகோதரன் கூட. ஒருவேளை ஆபேல் நினைச்சிருக்கலாம், போன முறை நானும் என் சகோதரனும் கடவுளுக்கு காணிக்கை கொடுத்தோம், என் காணிக்கை கடவுள் ஏத்துக்கிட்டார், என் சகோதரன் காணிக்கை ஏற்கப்படவில்லை. ஒருவேளை என் சகோதரன் அவன் இன்னும் சிறப்பா செய்ய ஆசைப்படுறான் போல, அதனாலதான் அவன் கரங்களை கடந்து என் கரத்தின் உதவி அவனுக்கு தேவைப்படுதுன்னு என்னை கூப்பிடுறான்னு சொல்லி ஆபேல் போயிருக்கணும். ஆனால் பரிதாபமாய் வந்த ஆபேலை முதலில் கொன்னு அந்த இரத்தத்திற்கு யாரு கரப்பட்டு போனா? காயின். தன் சொந்த சகோதரன் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட பொழுது ஒரு பொறாமையும் இரத்தப்பழியும் எழுந்த இடம் முதல்ல எங்கதான்? வீட்டுக்குள்ளதான், வெளியே கிடையாது. வெளியே யாரோ ஒரு மனுஷன் இல்ல, அவர் வீட்டுக்குள் அவரே. உங்க வீட்டுல நீங்க எப்படி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்துல இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, நான் எத்தனை முறை அல்லேலூயா சொல்லியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, கடவுளை புகழ்ந்துட்டு அப்படின்னு அல்லேலூயா சொல்லுதே, என் சகோதரன் உயர்ந்த பொழுது என் சகோதரி உயர்ந்த பொழுது நான் மனசார வாழ்த்தி பாராட்டி முதல்ல போனை எடுத்து சந்தோஷமா இருக்குமான்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இல்லாட்டி வெளியே வாழ்த்திட்டு என் செயலால் மனசுக்குள்ள என்ன பண்ணிருப்போம், அவங்க மட்டும் நினைச்சிருக்காங்களா இல்லையா? நினைச்சிருக்கோமா இல்லையா? இல்ல உங்கள் கூட பிறந்தவங்க அப்படி உங்களை பார்த்திருக்காங்களா இல்லையா? இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவர் சொல்வதுதான், அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்துருவாரு. உங்க உள்ளத்துக்குள்ள வரணும்னு சொன்னா உங்கள் உள்ளம் பொறாமையற்றதா இருக்கணும். யார் மேல? மற்றவங்கெல்லாம் விட்டுருங்க, இந்த உலகத்தை எல்லாம் விட்டுருங்க. உங்கள் வீட்டுக்குள் உங்கள் உறவுக்கு மத்தியில் ஒருவர் உயர்கிற பொழுது எப்போ உங்க உள்ளம் சந்தோஷப்படுதோ அதுதான் இயேசு கிறிஸ்து பிறக்கிற குடில். உங்க உள்ளம் அப்படியே பொசுங்கி பொசுங்கி போகுது, ஐயோ மேல போயிட்டானே அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இயேசுங்க பிறக்கவே மாட்டார். முதல் காரியம், பொறாமைப்படாத பொழுது நீங்கள் ஆண்டவரை புகழ்கிறீர்கள். அதுதான் ஆபேல் கொடுத்த மிகச்சிறந்த காணிக்கை. ஆபேல் 2 காணிக்கை கொடுத்தார். ஒரு காணிக்கை அது கடவுளுக்கு கொடுத்தது. அவர் கொடுத்த 2வது காணிக்கை தன் சகோதரன் அழைத்த பொழுது, இல்லை போன தடவை நான் வாங்கின மாதிரி திருப்பி அடுத்த தடவை நானே முதல் இடம் வாங்கணும்னு சொல்லி ஆபேல் அவர் தன் மந்தைக்கு மத்தியில் இருக்கல. அவர் தன் மந்தைகளை விட்டுட்டு தன் சகோதரனோடு விவசாயத்திற்கு போனாரு. பாருங்களே, என் உழைப்பை என் சகோதரனுக்கு கொடுப்பேன்னு போனாரு பார்த்தீங்களா? அது ஆபேல் கொடுத்த மிகச்சிறந்த காணிக்கை. அந்த காணிக்கை நம்மால் கொடுக்க முடியுதா? யோசித்து பார்ப்போம். இது முதல் காரியம். 2வது, இன்னொருத்தவங்களை நம்முடைய தேவைக்காய் பயன்படுத்துகிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அது இயேசு பிறக்கிற குடில் கிடையாதுங்க. அது ஒரு முறையான செயல் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் வீட்டுக்குள்ளேயே இருக்கு, சொல்றேன் பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவி பேர் என்ன? புரியல. சாராள் பார்க்கறாங்க, தன் கணவனுக்கு என்ன இல்ல? சொத்து இல்ல, சுகம் இல்ல, அப்படிதானே? இல்லை. ஆபிரகாமுக்கு ஏராளமான சொத்து இருந்துச்சு, ஆனால் என்ன இல்ல? ஒரு உரிமை பிள்ளை இல்லை. நீங்க பைபிளை மூடிடுங்க, நான் சொன்னா நீங்க அங்கேயே நின்றுவீங்க. சில பேர் அப்படியே பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. தொடக்க நூல்ல இருக்கு, வாசிங்க. சாராள் போய் கேட்கிறாங்க ஆகார்ட்ட, இதோ என்னுடைய கணவனுக்கு பாருங்களேன், அவருக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் ஒரு உரிமை பிள்ளை இல்லை அவருக்கு பின்னால் அவர் பெயர் சொல்லுவதற்கு. ஆகார்ட்ட சொல்றாரு, ஆகார் என்ன பண்ணு, நீ உன் தலைவனோடு கூடி அவருக்கு பிள்ளையை வாங்கி தாங்கன்னு. அதுவரை ஆகார் அவர் வீட்டிலே அவர் பணிப்பெண்ணாய் இருந்தார், சாராள் அவருக்கு தலைவியாய் இருந்தார். ஆனால் எப்பொழுது ஆகார் அவர் கருத்தாங்கினாரோ, இறைவார்த்தை சொல்லும், அவர் தன் தலைவியை ஏளனமாய் பார்த்தார். இந்த வார்த்தையை பாருங்க, என்ன வார்த்தை, எப்படி பார்த்தாரா?
ஏளனமாய் பார்த்தார். அது வரைக்கும் அடிமை பெண், அவர் வாழ்க்கையே ஏளனமா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள ஒரு பணிப்பெண்ணா இருந்தாங்க. ஆனால் ஒரு பிள்ளை வரும் பொழுது அவருக்குள் அந்த ஒரு தலைகன் அதிகமாகுது. என்ன சொல்லுது? நீ என்ன தலைவி, நீ எவ்வளவு பெரிய தலைவியா இருந்து என்ன பிரயோஜனம், நீ உரிமை மனைவியா இருந்து என்ன பயன், உன் வயிற்றுல பிள்ளை வரல. இல்ல, ஆபிரகாம் சார்பாய் அவன் பெயரை சொல்லி வரப்போற பிள்ளையை தாங்கி சுமக்கிறவன் நான் தான் சொன்னா, அந்த உரிமை பிள்ளையை எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி தன் தலைவியை எப்படி பார்க்கிறார் ஆகார்? ஏளனத்தோடு பார்க்கிறார். இங்க எது செய்தி இல்லை, ஏளனத்தோடு பார்க்க கூடாது, அதுதான் முக்கியம். ஆனால் பின்னாளில் பார்க்கிறோமே, சாரால் கருவுறுகிறார், அவர் ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறார். இப்ப என்ன செய்யறாங்க? இஸ்மாயிலும் ஈசாக்கு என்ன பண்றாங்களா? ஒன்னா சேர்ந்து விளையாடுறாங்க. ஒன்னா சேர்ந்து விளையாடுறப்ப சாரால் சொல்ற வார்த்தையை பாருங்களே. அவர் சொல்லுவாங்க, தன் கணவன்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஆபிரகாம்கிட்ட, இந்த பணிப்பெண்ணுடைய மகன் என் பிள்ளையோடு சேர்ந்து விளையாடுவது எனக்கு பிடிக்கல. இந்த பணிப்பெண்ணின் மகன் என் பிள்ளையோடு ஒரு பங்காளிப்புல சேர்ந்து விளையாடுறத பிடிக்கல, அந்த பணிப்பெண்ணையும் அவன் பையனையும் துரத்தி விடுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை யோசிச்சு பாருங்களே, சாராளுக்கு பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆகாருக்கு மட்டும்தான் பிள்ளை இருந்திருக்கு அப்படின்னா யாரு உரிமை பிள்ளையாய் மாறி இருப்பா? அவர் பேர் என்ன? யார் உரிமை மகனா மாறி இருப்பா? ஆனால் ஆண்டவர் கருணையோடு அவர் சாராளை நோக்குகிறார், சாராளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். தனக்கென ஒரு பிள்ளை வந்தவுடன் சாராள் மனசு எப்படி மாறுது பாருங்க. அவரால் ஆகாரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆகார் வழியாக பிறந்த அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன சொல்லுகிறாரு? அந்த ஆகார் பணிப்பெண்ணா போயிடுறாரு, அந்த பையன் என் பையனுக்கு பங்காளியா மாறணுமா, ஓட்டி விடுங்கன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? தன் தேவைக்காய் யார் வாசல்ல போய் இந்த சாரால் நின்னாரோ, அப்படி வந்த தன் தலைவியை எந்த ஆகார் ஏளனமாய் பார்த்தாரோ, அதே ஆகாரை பின்னால் சாரா எப்படி பார்க்கிறார்? தனக்கு போட்டியாய் பார்க்கிறார், தனக்கு போட்டியாய் பார்க்கிறார். நம்ம வீட்டுக்குள்ள இது அப்படியே நடக்குங்க. இது இல்லைன்னு நீங்க மறுக்கவே முடியாது. ஒரு உதவியை வாங்க வரப்ப, ஒரு உதவியை பெற போகிறப்ப நம்மளுடைய முகம் எப்படி இருக்கும்? நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? கழுவி எடுத்துருவோம் வார்த்தையிலேயே. அக்கா உங்களை மாதிரி, அண்ணே உங்களை மாதிரி, ஊருக்குள்ளே நீங்க தான் வல்லலு எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த உதவியை பெற்று அனுபவித்த பிறகு அதை மீண்டும் திருப்ப கொடுக்கிற பொழுது, வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் பலரை இதுபோல் பயன்படுத்தி இருப்போம். தேவை நிறைவேறுகிற வரை சிரிச்சு சிரிச்சு பேசியிருப்போம். தேவை நிறைவேறுகிற வரை மற்றவங்கள்ட்ட போய் நல்ல வார்த்தை சொல்லுவோம், ஐயோ அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவோம். தேவை நிறைவேறிய பிறகு அவர்களை கண்டுகொள்ளாத சூழலில் பல முறை நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்குன்னு சொன்னா நாம் சொல்லுகிற அல்லேலூயாவிற்கு அர்த்தமே கிடையாது. ஏன்? என் வாழ்க்கை வழியாக நான் ஆண்டவரை கலங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த உதட்டில் அவருக்கு அல்லேலூயா சொல்லி என்ன பிரயோஜனம்? உண்மைதானே? என் வாழ்க்கை வழியா, அன்றாட என் வாழ்க்கை வழியாக ஒருத்தியை பயன்படுத்துறேன், பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டேன். அதற்கு பின்னால் கோயிலுக்கு வந்து ஆண்டவர் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லின பிரயோஜனம்? ஆண்டவர் நம் உள்ளங்களை பார்க்காதவரா? படைப்பு எல்லாமே அவர் பார்வையில் மறைவா இல்லையே, வாசிக்கிறோம் தானே. நம் வாழ்க்கையை பார்க்கிற கடவுள் சொல்லுவார், என் மகனே என் மகளே, நான் பழைய பட்டு சொன்ன வார்த்தை உனக்கும் பொருந்துவோம், உதடு மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, ஆனால் உன் உள்ளம் என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்குன்னு சொல்லுவார். ஒருவேளை யாரையாவது பயன்படுத்தி இருந்தால், பயன்படுத்தி கொண்டிருந்தால், நீங்கள் இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்கிற மன்னிப்பு, உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுவதே உங்கள் மனம் ஆண்டவர் பிறக்கிற குடிலாய் மாறுவதற்கு ஏதுவானது. இல்லை இல்லை நான் அப்படியே இருப்பேன்னு சொன்னா, அவர் இம்மானுவேலாய் எத்தனை முறை பிறந்து 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 நம்முடைய பங்குக்கும் நம்ம தெருவுக்கும் வீட்டுக்கும் வந்தாலும் சரி, நமக்குள்ள ஒண்ணு இருக்காது, நமக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. சர்வ வல்லமை உள்ளவர்தானுங்க கடவுள். அவருடைய மகன் தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம மத்தியிலிருந்து ஏன் புதுமை நடக்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ள? ஏன் நோய் போக மாட்டேங்குது? ஏன் பிரச்சனை நீங்க மாட்டேங்குது? ஏன் கடன் நீர மாட்டேங்குது? ஏன்? வெளிப்படையாக வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கு, வெளிப்படையா நம்ம ரொம்ப அழகா இருக்கிறோம். ஆனால் கடவுள் வெளிப்படையா பார்ப்பவர் இல்லையே. 1 சாமுவேல் 16:7 தானே சொல்லுது, மனிதர் நீங்கள் புறத்தை பார்க்கிறீர்கள், ஆண்டவராகிய நானோ அகத்தை பார்க்கிறேன். கடவுள் அகத்தை பார்க்கிறார். உன் அகத்திற்குள் பொறாமை இவ்வளவு இருக்குது, நீ எத்தனை பேரை நீ ஏச்சி பிழைக்கிறாய், எத்தனை பேரை ஏமாத்திரியே, எப்படி நான் உனக்குள் வர முடியும்? கடவுள் இம்மானுவேலா இருக்க மாட்டார். அவர் நம்மை விட்டு தள்ளி அந்நியமாய் நாம் வச்சிருக்கிறோம், அவர் வைக்கல. 3வது காரியம், நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கு? இந்த வார்த்தை, இந்த நாக்கு பத்தி நம்ம என்ன பழமொழி சொல்லுவோம்? இந்த நாக்குல என்ன இல்லை? நரம்பே இல்லை, நரம்பே இல்லைன்னு சொல்லு.
ஃபாதர், இந்த கடைசி ஒரு வாரத்தில் என் வார்த்தைகளால் நான் யாரையும் காயப்படுத்தவே இல்லை ஃபாதர், சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுத்தேன். கரம் உயர்த்துங்க பார்ப்போம். கடைசி 6 நாளில், கடைசி 5 நாளில், 4, 3, 2, 1, இன்னைக்கு காத்தால சாயங்காலம் 5:50. இந்த வாயால் இந்த கடைசி ஒரு வாரத்தில் பல பேருக்கு நீ நல்லா இருப்பம்மா அப்படின்னு ஆசீர்வதிச்சேன் ஃபாதர். நீ நல்லா படிப்பமா, நீ நல்லா பாஸ் ஆயிடும்னு சொன்னேன். ஐயோ நீ உன் தொழில் ரொம்ப நல்லா மேலே வந்துடும் சொன்னேன். கவலைப்படாத, அவருக்கு நோய் போயிடுன்னு சொன்னேன். கவலைப்படாத, உன் கணவனுக்கு வேலை கிடைச்சிருன்னு சொன்னேன். ஆசீர்வாதமான வார்த்தைகளை கடைசி ஒரு நாளில் சொன்னது, ஒரு மாசத்தில் சொன்னது, ஒரு வருஷத்தில் சொன்னது. சில பேர் கையை தூக்கிடுவே நினைக்கிறீங்களா நீங்க? சாமுவேலுடைய முதல் புத்தகம் முதல் அதிகாரத்தை போய் வீட்டில் வாசிச்சு பாருங்க. சாமுவேல் முதல் புத்தகம் முதல் அதிகாரம். எல்கானா, பெனின்னா, அண்ணா 3 பேர் யாரு? யாரோ ஃபாதர் பைபிள்ல இருக்கிறாங்க, அப்படிதானே? எல்கானா என்பவர் அவர் ஒரு குடும்ப தலைவன். பெனின்னா அவருடைய ஒரு மனைவி, அண்ணா அவருடைய இன்னொரு மனைவி. கடவுள் என்ன செய்கிறார்? அவர் பெனின்னாவை ஆசீர்வதிச்சு பெனின்னாக்கு குழந்தைகளை கொடுக்கிறார். ஆனால் 1 சாமுவேல் முதல் அதிகாரம் 6வது வசனம் சொல்லும், கடவுள் அண்ணாவை மலடியாக்கி இருந்தார். யார் மலடியாக்கி இருக்கா? கடவுள். மனுஷன் ஆக்கல, கடவுள் ஆக்கிட்டாராம். என்ன செய்யறாங்க? குடும்பமா வருஷம் ஆண்டவருடைய கோவிலுக்கு போறாங்க. ஏன்? பழி ஒப்பு கொடுப்பதற்கு போறாங்க. நம்மளாம் வருஷம் வேளாங்கண்ணி போறோம், அப்படித்தானே? போறோமா இல்லையா? ஒரு பூசை முழுசா பார்த்துருக்க மாட்டாங்க பாதி பேர். வேளாங்கண்ணிக்கு போவோம், ஜெபமாலையை கழட்டுவோம், கோயிலில் காலை நினைச்சிட்டு நல்லா அசைவம் சாப்பிட்டுட்டு வண்டி பிடிச்சி வந்துடுவோம். எதுக்கு வேளாங்கண்ணி மாதா கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பல கோயிலுக்கு அப்படிதான் போவோம், எதுக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த குடும்பம் கோயிலுக்கு போகுது. எல்கானா தன் மனைவிகளை கோயிலுக்கு கொண்டு போகிறார். அவர்களுக்கு வழக்கம் இருக்கு, போனா ஆண்டவருக்கு பழி ஒப்பு கொடுக்குறாங்க. பழி ஒப்பு கொடுத்துட்டு அந்த பழியை பற்றி என்ன செய்யறாங்க? குருவானவருக்கு ஒரு பகுதியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மீதியை ஒரு குடும்ப தலைவனாய் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்ப பெனினாக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறப்ப இயல்பாகவே பெனினாக்கு நிறைய பங்கு போய் சேருது. ஏன்னு கேட்டா, பெனினா பிள்ளைகளை வச்சிருக்கிறாங்க, பெனினா பிள்ளைகளை வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு பங்கு போய் சேருது. ஆனால் அண்ணா அங்க தனி மரமா நிற்கிறார். அண்ணா தனி மரமான இருக்கிறார். அப்ப இயல்பாவே அப்படிதான். 2 பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா எப்பவுமே ஒருத்தரை பத்தி ஒருத்தவங்க உயர்வா தான் பேசுவாங்க, அப்படித்தானே? அப்ப பெனினா என்ன பண்றாங்க? அண்ணாவை ஆண்டவருடைய இல்லத்திலே அவர் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார். கோயிலுக்கு போனா ஆசீர்வாதம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும்னு சொல்லி அண்ணா கோயிலுக்கு போவாங்க. ஆனால் வருஷம் ஆண்டவருக்கு பழி ஒப்பு கொடுக்கிறப்ப எல்லாம் பெனின்னா பிள்ளைகள் இல்லாத ஒரு காரணத்தை வச்சு அண்ணாவை என்ன செய்கிறார்? தன் வார்த்தையினால் அவர் காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அண்ணா உடஞ்சு போவார். இப்போ பாருங்கள், பரிதாபமா ஒரு சூசியை பெற போல வச்சுக்கலாம். வார்த்தையே இல்லாத மனுஷன் மாதிரி எல்கானா என்ன சொல்லுவார்? ஏமா அழுவுற, ஏமா அழுவுற, நான் உனக்கு 10 பிள்ளைகளுக்கு சமம் இல்லையா? ஒரு கணவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, ஏமா அழுவுற, உனக்கு நான் 10 பிள்ளைக்கு சமம் இல்லையான்னு சொன்ன இதே எல்கானா எத்தனை முறை பெனினாட்ட போயிட்டு நீ இந்த வருஷம் கோயில்ல அண்ணாவை ஒரு வார்த்தையால் காயப்படுத்தாதுன்னு சொல்லியிருப்பாரு. தெரியலையே. அவ உன்னை காயப்படுத்தட்டும், நான் மறந்து போறேன்றதுக்கு ரெடியா இருந்தாரு. ஆனால் காயப்படுத்துகிற கரங்களை, வார்த்தையை தடுப்பதற்கு அவருக்கு மனசு வரல பாருங்க. அப்ப என்ன செய்வார்? அண்ணா போயிட்டு இறை வார்த்தை சொல்லுது, ஆண்டவருக்கு முன்னால் தன் உள்ளத்தை அவர் கொட்டி கொண்டிருந்தார். அழகான வார்த்தை அந்த வார்த்தை, முதல் அதிகாரத்தில் இருக்கும். அண்ணா ஆண்டவருக்கு முன்னால் தன் உள்ளத்தை கொட்டி கொண்டிருந்தார். அவர் எந்த அளவுக்கு கொட்டினாரு பாருங்க. தூரத்தில் உட்காந்து சாமியார் பார்க்கிறார், ஏலி பார்க்கிறாரு. இவர் தன்னை மறந்து ஜெபிக்கிறதை பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறார்? ஓடி வந்து, பெண்ணே நீ குடிய நிறுத்து அப்படின்றார். இவன் குடிய நிறுத்து, இந்த காலத்து பெண்கள் மாதிரி அந்த காலத்து இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இவன் குடிய நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணா சொல்வார், நான் குடிக்கவில்லை, நான் குடிக்கல, நான் காயங்களோடு இருக்கிறேன், வேதனைகளோடு இருக்கிறேன், யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, என் உடன் வந்த என் உறவுகள் தான் என்னை காயப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னால் தன் உள்ளத்தை அண்ணா கொட்டி தீர்க்கிறார். அப்ப ஏலி சொல்ல, வருத்தப்படாத, கடவுள் உன்னை பார்ப்பாருன்னு சொல்லி. ஒரு குழந்தை இல்லாமல் அண்ணா இருந்தார். கடவுள் அவர்களுக்கு எத்தனை குழந்தை மொத்தமா கொடுக்கிறாரு? 6 குழந்தைகள். அதில் முதல் குழந்தை தான் யாரு? யாரு? சாமுவேல். பழைய ஏற்பாட்டில் ஒருவர் இறைவாக்கினராக செயல்பட முடியும், அல்லது ஒருவர் குருவாக செயல்பட முடியும், அல்லது ஒருவர் நீதிபதியாய் செயல்பட முடியும். ஆனால் ஒரே ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டில் அவர் நீதிபதியாய், இறைவாக்கினராய், குருவாய் செயல்பட்டார் என்று சொன்னா அந்த பெருமை ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் போய் சேரும். அது யார்?
சாமுவேல். எந்த பெண்ணுடைய கருவறையை ஆண்டவர் மலடியாக்கி இருந்தாரோ அந்த கருவறையில் பிறந்த மகனை தான் ஆண்டவர் தான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்களை ஆளுகிறபடியாக தன் திருக்கரங்களால் சவுலையும் தாவீதையும் அபிஷேகம் செய்கிற மகனாய் உயர்த்தினாரு. நல்ல மனசுல வச்சுக்கணும். யாரையெல்லாம் விவிலியத்தில் கடவுள் காலம் தாழ்ந்து காலம் தள்ளி பிறக்க வைக்கிறாரோ அவர்கள் மிக உயர்ந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஈசாக்கு யாரு? 99 வயசில் ஆபிரகாமுக்கு வார்த்தை வருது, நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாயின்னு சொல்லி ஈசாக்கை கையில ஏந்திரப்ப ஆபிரகாமுக்கு வயசு 100ங்க. ஒரு தலைமுறை கடந்து தன் பிள்ளையை பெறுகிறார். அந்த ஈசாக்கு தான் நம்முடைய நம்பிக்கையில் அவர் குல மூதாதையராக இருக்கிறார். இந்த சாமுவேல் தான் இறைவாக்கினராய் நீதிபதியாய் குருவாய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் எந்த எலிசபெத்துக்கு சக்கரியாவுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சோ அவங்களுக்கு பிறந்த திருமுழுக்கு யோவான் தான் இயேசுவை அவருக்கு முன்னால் முழந்தால் படியிட்டு திருமுழுக்கு பெரும்படியாக கடவுள் உயர்த்துறாருன்னு சொன்னா, ஒருவருக்கு இருக்கிற குறை அது மனிதர்களால் மட்டும் வந்ததா இருக்கலாம், இல்லை வராமல் இருக்கலாம். சில சமயங்களில் கடவுள் கூட ஒரு காரணத்திற்காய் அதை தள்ளி போட்டிருக்கலாம். பல சமயங்களில் இன்னைக்கும் படத்துல மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் நடக்குது. எத்தனை பேரை இதே ஒரு குழந்தைய பாக்கியத்தை வச்சுக்கோங்களே, நம்முடைய வார்த்தைகள் நாம் காயப்படுத்தி இருப்போம். பேசியிருக்காங்களா இல்லையா? இல்லை பேசியிருக்கோமா இல்லையா? பேசுறாங்க. இது நடக்குது. ஒருவேளை உங்கள் வார்த்தை அப்படி மாறுதுன்னு சொன்னா, உங்கள் வார்த்தையால் நீங்கள் பிறரை காயப்படுத்துறீங்கன்னு சொன்னா, நீங்கள் மனசுல வச்சுக்கலாம், நான் இயேசுவை எனக்குள் தாங்கி பெறுவதற்கான எந்த தகுதியுமே இல்லாதவன். இயேசு பிறக்கிற நிகழ்வு நமக்கு ஒரு சடங்காய் அப்படியே வெளியே தள்ளி போயிடும். அது நமக்குள் ஒரு ஆசீர்வாதமாய் மாறவே மாறாது. ஏன்? வார்த்தையானவருடைய ஒரு நிழலாய் ஒரு பிரதிபலிப்பாய் இருக்க வேண்டிய நான் என் வார்த்தை வழியாக கொள்றேனே, அந்த வார்த்தை வாழ்க்கையை கொடுக்குது. என் வார்த்தை அழிக்குதுன்னு சொன்னா நானும் அவரும் அப்படியே எதிரெதிர் திசையில் மாறி போய் இருக்கிறோம். அவர் எனக்குள்ள வரவே மாட்டாரு. அதுதான் உண்மை. நான்காவது காரியம், எத்தனை பேரை நீங்கள் மனதார மன்னிக்கிற செயலை செய்கிறோம்? இயேசு ஒரு இடத்துல அல்லேலூயா சொன்னார். இயேசு சொன்ன மிக உயர்ந்த அல்லேலூயா என் பார்வையில் நான் சொல்லுவேன். இயேசு அவர் சொன்ன மிகப்பெரிய அல்லேலூயா எங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்ப சொன்ன விளக்கத்தின் அடிப்படையில், இந்த மன்னிப்பின் அடிப்படையில் இயேசு தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்ன மிகப்பெரிய அல்லேலூயா எங்கிருந்து எப்பொழுது சொல்லப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. யாரோ பதில் சொல்றாங்கன்னா அமைதியா இருக்கு. அது இல்லை. நான் சொன்னேன் அல்லேலூயா அப்படின்னா என்னது? கடவுளை செயல் வழியாக புகழ்தல், வெறும் வார்த்தை வழியாக கிடையாது. நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, கமாண்டிங் வேர்ட்ஸ், க்ளோஸ் த டோர், டூ த ஹோம்ஒர்க்ன்ற மாதிரி கடவுள் சொன்ன வார்த்தை பிரைஸ் த லார்ட், யூ பிரைஸ் த லார்ட். கடவுளை புகழ் எப்படி? வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால் சொல்றாங்கல்ல. அந்த அல்லேலூயாவில் சிலுவையில் தொங்கிய பொழுது இயேசு மன்னிச்சாரு பார்த்தீங்களா? அவர் அல்லேலூயான்னு வெளிப்படையா சொல்லல, ஆனால் தன் செயலால் தன் வானக தந்தையை அவர் புகழ்ந்த மிக உயர்ந்த இடம் அது கல்வாரியில் அவர் மன்னிச்சார். அது மிக உயர்ந்த செயல். அது மிகப்பெரிய ஒரு அல்லேலூயான்னு சொல்லலாம். கடவுளை மன்னிப்பின் வழியாக அவர் புகழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் மன்னிப்பை பெறாமல் இல்லைங்க, மன்னிப்பை கொடுக்காமல் இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அதற்கும் குடும்பத்திற்குள்ளே ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 12 பிள்ளைங்கள்ல நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு நிகழ்வு தான். அதில் யார் ஒருவர் ஏமாற்றப்பட்டார்? என்ன செய்யறாங்க? யோசேப்பு எல்லாம் சேர்ந்து வெளிப்படையா வாசிக்கிறப்ப நம்ம என்ன செய்யறோம்? பொறாமைப்பட்டாருன்னு சொல்லி வார்த்தை இருக்கும். தன் சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை பார்த்து பொறாமப்பட்டாங்கன்னு சொல்லி. ஆனால் இதே தொடக்க நூல் சொல்லுது, அவர் என்ன செய்வாராம்? தன் சகோதரர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் தன் தந்தையிடத்தில் போய் சொல்லுகிற சகோதரனா யோசேப்பு இருக்கிறார். அதுதான் முக்கியமான காரணமா இருந்திருக்கும். பொறாமைப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஏன்? யோசேப்பை கடந்தும் பெஞ்சமின்னு சொல்லி ஒரு இன்னொரு இளைய குட்டி வீட்டில் இருந்தாரே அப்படின்னு பார்த்தா அங்க அன்பு அதிகமா போயிருந்திருக்கும். பொறாமை கிடையாது. யோசேப்பு இவன் சாப்பாடு கொண்டு வரப்பெல்லாம் நம்மளை பார்க்க வரப்பெல்லாம் என்ன செய்யறான்? நாம் செய்த தவறுகளை தந்தைக்கு தெரியாமல் நாம் செய்கிற தவறுகளை போய் தந்தையிட்ட சொல்றாருன்னு சொல்லி ஒரு பொறாமை அவர்களுக்குள் எழுந்திருக்க வேண்டும். ஆகவே தான் தன் சொந்த சகோதரனை என்ன செய்யறாங்க? அது படுகொலிக்குள் தள்ளுறது இருக்கட்டும், வெளியில் விற்பதாகட்டும். நல்லா பாருங்களே, யோசேப்பு கண்ட கனவு பின்னாளில் நிறைவேறுது. எகிப்து தேசத்திலே ஆண்டவர் கொண்டு போய் யோசேப்பு மேல உட்கார வைக்கிறார்.
எந்த அடிப்படையில்? பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவன் வாழ்ந்த தேசத்தில் பார்வோனுக்கு மட்டும்தான் யோசேப்பு தலை வணங்கினான். வேற யாருக்குமே தலை வணங்க முடியாதபடி மற்ற எல்லோரும் யோசேப்புக்கு முன்னால் வந்து தலை தாழ்த்துகிறபடி விற்கப்பட்ட யோசேப்பை மேல தூக்கி கடவுள் உட்கார வைக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. தன் சகோதரர்கள் தன் கண்களுக்கு முன்னால் இருக்கிறாங்க. சின்ன வயசுல தான் கண்ட கனவு நிறைவேறுது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பஞ்சத்தோடு வந்து சகோதரர்கள் முழந்தால் படியிட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கிறாங்க. எத்தனை வழிகளில் யோசேப்பு அவர்களை பழி வாங்கி இருக்க முடியும்? தண்டிச்சிருக்கலாம், வேணாம் உனக்கு சோறு இல்லை போன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அவன் பசியால் இறந்து போயிருப்பார்களே. என்னை வித்ததுக்காக உன்னை அடிக்கிறேன்னு சொல்லலையே, கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தாலே செத்து போயிருப்பாங்க. ஆனால் யோசேப்பு அவ்வளவு பெரிய இடத்தில் இருந்து என்ன பண்றார் அந்த மனுஷன்? அவர் தன் சகோதரர்களை அவர் மன்னிக்கிறார். அவர்கள் மன்னிப்புக்கு தகுதியானவர்களா? கிடையாது. அவர்கள் தண்டனைக்கு தகுதியானவர்கள். நல்லா பாருங்க, தண்டனைக்கு தகுதியான தன் சகோதரர்களை மன்னிப்பதற்கான மனசு யோசேப்புக்கு இருந்துச்சு. தண்டனைக்கு உரியவர்களை மன்னிக்கிற மனசு யோசேப்புக்கு இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் மன்னிப்புக்கு உரியவர்களை மன்னிக்க முடியுதா? நமக்குள்ளே நம்ம போராடுவோங்க, நமக்குள்ளே பிரச்சனை இருக்கும். நிம்மதியே இல்லை ஃபாதர்னு சொல்லுவோம். ஆனால் ஏன் நிம்மதி இல்லை? மன்னிப்பை பெறாமல் மட்டும் கிடையாது, சமயங்கள் மன்னிப்பை கொடுக்காமல் கூட நம்முடைய மனசு அந்த கடலை போல அப்படியே அலமோதிக்கிட்டே இருக்கும். இங்க இருக்கிற எல்லோருமே உங்கள் வீட்டுக்கு வெளியே எல்லா உறவு நண்பர்களிடத்தில் பேசுறீங்களா? முரண்பாடு சண்டை இல்லாத உறவு உங்களால் சொல்ல முடியுமா? ஃபாதர், நான் மன்னிப்புக்காக காத்திருக்கிறேன். கை தூக்குங்க பார்க்கலாம். என்னை ஒருவர் மன்னிக்கணும்னு நான் காத்திருக்கிறேன். பரவாயில்ல, சந்தோஷம். ஃபாதர், நான் இன்னொருத்தவங்களை மன்னிக்காம இருக்கிறேன். அப்படியா இருக்கீங்களா? கடவுள் கொடுக்கிற அழைப்பது தான். நீங்கள் அவரை ஜெபிக்கிற அல்லேலூயா வந்து திருவாரை காலத்தில் அது மாறட்டும். நம்ம வீட்டுக்குள்ள, உறவுக்குள்ள, நண்பர்கள் வட்டத்தில் ஒருவரை மன்னிப்பதற்கான மனசு வாய்ப்பு இருக்கிற பொழுது மன்னிக்க முடியுதா? இந்த சவால் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு இருக்குது. நான் மன்னிக்காமல் என்னை நானே காயப்படுத்திக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் முதலில் அங்கே பலியாகிறேன். எனக்குள்ள நானே ரத்தம் அடிச்சுக்கிட்டு, எனக்குள்ள நானே ஒரு மாசுடைய பள்ளியாக மாறி போயிருந்தா எப்படி எனக்குள்ள கடவுள் வருவார்? இப்படி கடவுள் எனக்குள்ள வருவார். அவர் சொல்றார், உங்கள் நொறுங்கிய உள்ளத்தை என்கிட்ட ஒப்பு கொடுங்க. மன்னிப்பது கடினமாகத்தான் இருக்கும், அவர் முகமெடுத்து பார்ப்பது கடினமாக இருக்கும். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், முகமெடுத்து பாருங்கள். முகமெடுத்து பார்க்கறப்ப முடியல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கல, அதுதான் நொறுங்கிய உள்ளம். கடவுள் அதுதான் கேட்கிறார். நீ மன்னிப்பதற்காய் உன்னை இழக்கிற பத்தியா, அதை கொண்டு வந்து காணிக்கையா கொடுங்க. திருவருகை காலத்தில் அது மிகச்சிறந்த காணிக்கமாக. அன்பிற்குரியவர்களே, ஒரு சில காரியங்களை பார்த்திருக்கிறோம். உறவுகள் வளர்கிற பொழுது பொறாமைப்படாத உள்ளம், இன்னொருவரை பயன்படுத்தாத உள்ளம், இன்னொருவரை மன்னிக்கிற உள்ளம், இப்படியாய் நாம் இருக்கிறோன்னு சொன்னா உண்மையில் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற கடவுள் அவர் பிறப்பதற்கு ஏற்ற இடமாய் இதை கொடுப்பார். அதான் திருவழிப்பாடு ரொம்ப அழகாக சொல்லும். மேலிருந்து கீழே இறங்கி வந்த கடவுள். திருவழிப்பாடு 3 வாசிக்கலாம் பாருங்களே. அவர் கதவுக்கு அருகில் இருக்கிறாராம். எவ்வளோ வல்லமையானவர்! மேலிருந்து வானங்களையெல்லாம் கடந்து மேகத்தில் இறங்கி வந்த மனுஷன் அந்த கதவை வழியாக உள்ள பூந்துடார். எவ்வளோ நேரம் ஆக போகுது? அந்த கதவு என்பது நாம் தான், நம்முடைய உள்ளம் தான். அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். நான் மன்னிக்காத பொழுது அது மூடப்படுகிறது, பொறாமைப்படுகிற பொழுது மூடிக்கொண்டே இருக்கிறது, பயன்படுத்துகிற பொழுது அது மூடிதான் கிடக்கும். நான் பிறரை அன்பு செய்கிற பொழுது, மன்னிக்கிற பொழுது, விட்டுக் கொடுக்கிற பொழுது அந்த கதவு எனக்காக திறக்கும். உள்ள இயேசு வருவார், அவர் பிறப்பார். அவர் பிறந்தார்னு சொன்னா இம்மானுவேல் இங்க இருக்கிறார். இம்மானுவேல் இங்க இருந்தார்னு சொன்னா அவர் தானுங்க வார்த்தையானவர், அவர் தானுங்க அழியாத உணவு, அவர் தானுங்க வழி நடத்துறவர். வேற என்னங்க வேணும்? இங்க நாம் நம்மை நாமே சுய ஆய்வு செய்வதற்கான ஒரு காலமாய் திருவருகை காலத்தை திருவை கொடுத்திருக்கிறார். எதனால் வகைப்படுத்தினாரோ அந்தோனியார், அதனாலே கடவுள் அவரை இன்னைக்கு தூக்கி வச்சிருக்கிறார். உண்மைதானே? இன்னைக்கு சவேரோட விழாவை கொண்டாடுகிறோம். அவர் பாதங்களை பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்க போயிட்டு. அந்த பாதம் பவுலை போல நடந்து இந்தியாவிலே கிறிஸ்தவத்தை பரப்பிய ஒரு பாதம் இல்லையா? கடவுள் பாருங்கள், அந்த பாதம் அழிந்து போகாத அப்படியே வச்சிருக்காருன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை வழியாக கடவுளை நாம் துதித்தால், ஆராதித்தால், கடவுள் நம் வாழ்க்கை அது ஒன்றுமில்லாமல் போகாதபடி அவர் வளரச் செய்வார். அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் நாம் அவரை வணங்கி ஆராதித்து ஆசி பெறுவோம்.
எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். கைகளை தட்டி உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும், அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அன்பின் ஆண்டவரே, இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. தேவரே நீர்தாமே எங்கள் குடும்பங்களின் தலைவனாய் மாறி இருளும் ஆண்டவரே. நான் உன் ஆயனாக இருப்பேன் என சொன்னீரே. இங்க இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் தேவர் நீர்தாமே ஆயனாக மாறி ஆண்டவரே பழமையான இடங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை அழைத்து செல்லிடும் தகப்பனே. இப்படி ஆசிரால் எங்கள் பாத்திரங்களும் நிரம்படியாக நீர் கிருபை செய்துள்ள ஆண்டவரே. உலகத்தின் கண் முன்னால் நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என சொன்னீரே. தேவனீர் எங்கள் குடும்பத்தை பொருளாதாரத்தில் தலையாக்கியருளும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஞானத்தில் தலையாக்கியருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பெற்றோரை எல்லாம் உடல் சுகத்தில் தலையாக்கியருளும் ஆண்டவரே. குடும்ப நிம்மதியில் சமாதானத்தை எங்களை தலையாக்கியருளும் ஆண்டவரே. யாருக்கு முன்னாலும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதபடி உயிருள்ள சாட்சிகளாக உலகத்தில் வாழ்ந்த ஆண்டவரே, இதோ இயேசு எங்களோடு இருக்கிறார், எனக்குள் பிறந்திருக்க என்பதை நான் என் வாழ்க்கையின் வழியாக எழுந்து சொல்லுகிறபடியாக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. பாடுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. கைகளை மேலே உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பங்கு தளத்தில் இருக்கிற எல்லா முதியோரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரே நீர்தாமே இந்த முதுமையின் காலத்தில் ஆண்டவரே தங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் தன் பிள்ளைகளுக்காய் தன் குடும்பத்துக்காய் ஓடோடி உழைத்த ஆண்டவரே, இந்த முதுமையின் நாட்களில் வேதனையோடு இருக்கிற எல்லா தாய் தகப்பனை தொடும் ஆண்டவரே. இதோ அவர்கள் கால்களுக்கு நீ பலன் கொடுத்தருளும் ஆண்டவரே. அவர்கள் எழுத்து நடக்கிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு அடியையும் பாதுகாத்து வழி நடத்தியருளும் ஆண்டவரே. இந்த தனிமையில் அவர்கள் முதுமையில்
அவர்கள் தனிமையை அனுபவிக்காதபடி ஆண்டவரே, முதுமையின் மிக கொடிய நோயானிய தனிமை அவர்களை அனுபவிக்காதபடி ஆண்டவரே, நீர் உம்முடைய பிரசன்னத்தால் அவர்களோடு உடன் இருந்தருளும் தேவப்படி. தேவரீர் அவர்கள் நோயினால் வேதனைப்பட்டால் ஆண்டவரே, நீர் தாமே தலை சிறந்த மருத்துவராய் இருக்கிறீரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே நோயிலிருந்து விடுதலை கொடுத்தருளும். தேவரீர் அவர்கள் விடுதலை பெறுகிற நாள் வரைக்கும் ஆண்டவரே அந்த வேதனையை அனுபவிக்கிறபடியா அவர்களை பலனால் உடல் நலனால் நிரப்பியருளும் ஆண்டவர். வேதனையை தாங்கிக் கொள்ளுகிறபடியாய் உடல் ஆற்றலை கொடுத்தருளும் ஆண்டவர். உழைக்கிற எல்லா சகோதரனை சகோதரியை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இதோ தேவரே நீர் தாமே ஒவ்வொரு நாளும் காலையிலே தட்டி எழுப்புகிற பொழுது ஆண்டவர் அந்த நாள் முழுமைக்கும் தன் பிள்ளைக்காய் தன் குடும்பத்திற்காய் ஓடடி உழைக்கிறபடியாக ஆண்டவரே அவர்களை நீர் பலனால் நிரப்பியருளும் ஆண்டவர். போக்கிலும் வருக்கிலும் பாதுகாப்பீர் என சொன்னீரே, இவர்கள் ஓடோடி உழைக்கிற நாட்களில் ஆண்டவரே நீங்காத உம்முடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன்னும் பின்னுமாய் இடவளமாய் அவர்களை சூழ இருந்தாண்டவரே அவர்களை பாதுகாத்து வழி நடத்த கிருபை செய்துள்ளோம். இங்க இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை எல்லாம் உம்மீதான நம்பிக்கையில் இந்த பங்கு சமூகமும் இந்த பெற்றோரும் வளர்த்தெடுக்க கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. நீதிமொழிகளை வாசிக்கிறோமே, இதோ வாய்ப்பு இருக்கிற பொழுதே உன் வார்த்தையை கேட்டு உன் பிள்ளை மனம் மாறி என்ற சூழல் இருக்கிற பொழுதே அவனை கண்டித்து திருத்து, இல்லை என சொன்னால் அவன் தடமாறி சின்னதில் உனக்கும் பங்கு சொல்லி எங்கள் இறைவார்த்தை எச்சரிக்கிறது. என் பிள்ளைகளை ஆண்டவரே நம்பிக்கை சார்ந்த காரியங்களில் அவன் தடம் மாறாதிருக்கும்படி கரம் பிடித்து வழி நடத்துகிற பாக்கியத்தை பெற்றோர்களுக்கு நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. இந்த பிரம்பை எடுக்காத தந்தை அவன் ஒரு முறையான தந்தையில் நாம் வாசிக்கிறோமே, தன் பிள்ளைகளை எல்லாம் அவர் கண்டிப்போடு வளர்க்க வேண்டும் ஆண்டவர். சாமுவேலை போல இயேசு கிறிஸ்துவை போல எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தான் பெற்றோருக்கும் சமூகத்திற்கு உலகத்திற்கு முன்னால் விலையேற பெற்றவர்களை மாறுபடியாக எங்கள் பிள்ளைகளையும் கரங்களுக்குள் எடுத்துக் கொண்டு வரலும் ஆண்டவர். அவன் படிக்கிற பொழுது அறிவை தேடுகிற பொழுது ஆண்டவரே நீர் தாமே கற்றுக் கொடுக்கிற ஆசிரியராக அருகிலே அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துள்ள ஆண்டவர். நாங்கள் செய்கிற தொழிலை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் வழிகளை ஒப்படைத்து விடு, நான் உன் சார்பாக செயல்படுவேன் என சொன்னீரே. தேவரே நீர்தாமே என் கணவன் என் மனைவி செய்கிற தொழிலை ஆண்டவரே அவர் பொருளாதாரத்தை அதிகமாக ஈட்டுகிறபடியாக வளர்ச்சி அடைகிறபடியாக ஆண்டவரே அந்த தொழிலை நீர் உயர்த்தியருளும் ஆண்டவரே. இறை வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடத்தால் நீங்கள் கையிடுகிற எல்லா காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என சொன்னீரே. உங்களிடத்தில் உடல் சுகத்தை குடும்ப சமாதானத்தை பிள்ளைகளுக்கான ஞானத்தை வேண்டுகிற நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை மீது கட்டியெழுப்பப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என சொல்லி இறை வார்த்தையை கொடுக்கிற எச்சரிக்கையை நாங்கள் உள்வாங்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் உதட்டால் மட்டுமல்ல எங்கள் வாழ்க்கையினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உயிருள்ள சாட்சிகளாய் மாறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே. இந்த பங்கு சமூகம் ஏனைய மக்களுக்கு முன்னால் இந்த பகுதியில் ஆண்டவரே ஒரு எடுத்துக்காட்டான எல்லா வகைகளிலும் ஆண்டவரே சமாதானத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளாக மாற கிருபை செய்துள்ளோம். உடைய பிறப்பின் செய்தியில் நாளில் ஆண்டவரே இடையர்களுக்கு சொன்னீரே உங்களுக்கு சமாதானம் உண்டு என சொல்லி அந்த சமாதானம் இந்த பங்கு சமூகம் முழுக்க நிறைந்திருக்க கிருபை செய்துள்ளோம் ஆண்டவரே. நீர்தாமே ஒரு குருவாக ஒரு இறைவாக்கினராக ஒரு நீதிபதியாக சாமுவேலை வழி நடத்தினீரே. இந்த பங்கு சமூகத்திலே பணி செய்வதற்காய் நீரோ கொடுத்திருக்கிற பணியாளனை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்திலே இந்த பங்கு குடும்பத்திலே ஆண்டவருடைய அவருடைய வார்த்தையை நிலைநிறுத்துவதற்காக அவர் முயற்சிகளை எடுக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரே தேவரே எந்த விதமான தடங்களும் இல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர் முன்னெடுக்கிற காரியங்களில் நீர் துணையாக இருந்து அவரை வழி நடத்தியருளும் ஆண்டவரே. இந்த பங்கு சமூகம் இந்த ஆண்டிலே இயேசு கிறிஸ்துவை தங்கள் பங்கிலே பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கொடுத்தருளும்படியாக சொல்லால் செயலால் எல்லா நிலைகளிலும் இவர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. பாடுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. கைகளை மேலே உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தம் உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும் அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும். கைகளை மேலே உயர்த்தி ஆகும் எல்லாமாகும்
உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் 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 எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் சத்தம் உயர்த்தி ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஹல்லேலூயா 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 மாண்புயருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர்